நம்ம தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ரெக்ரூட்மெண்ட் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி டிப்ளமோ எதுனாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 19/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆர்டு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி சென்ட் பண்ணணும், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் மദ്രാஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சில் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/4/2025 19/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட், அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஹார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 29/5/2025 நீங்கள் இவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் வித் செல்ஃப் அட்டஸ்டோட அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜேஎஸ்சி, அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 37,885 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட் வந்து இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜேஎஃப்ஏ, அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்ஏக்காக நீங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலேருந்து 37,885 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்குது. அண்டு இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ரைட் வந்து இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டண்ட், அதாவது ஸ்டோர் ப்ரம்பருக்காக, அதாவது ஸ்டோர் பர்ச்சேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 37,885 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்டு பட் இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மெயினாக டைப்பிங் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜேஎஸ்எஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்காக உங்களுக்கு 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். பட் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த ஷார்ட் ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 27 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுக்கும் அண்டு ஓபிசி கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக 25,500 ரூபாயிலேருந்து 51,408 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த சேலரி மட்டும் கிடையாது, இது கூட ட்ரெஸ் அலவன்ஸு அண்ட் ஹோம் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிப்ளே பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளே பொசிஷன்
என்னென்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது 2 தடவை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், அதாவது செலெக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அதாவது டைப்பிங் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாமுக்கான சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த ஜாப் வந்து அழகாக வந்து கோட் பண்ணிடலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா சிலபஸ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதிலேயே இருக்கிறதே நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் டைப்பிங் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கோட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் தான், டெம்பரவரி கூட கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து போட்டிகள் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனால் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் ரூ. 500 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, உமன் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி அண்ட் சிஏஎஸ்ஐஆரில் ஆல்ரெடி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து இருக்குது. இவங்க ஃபீஸ் பே பண்ணுற மோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப்லைன் மூலிமாவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா எப்படி பே பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் இருந்தாலும் சரி அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இருந்தாலும் சரி சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் த்ரூவாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். 17/4/2025 19/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் போஸ்ட் மூலிமா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/5/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா இவங்க சொல்லியிருக்கிற செல்ஃப் அட்டஸ்டடு ஃபோட்டோ காப்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அண்டு மாட் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் அண்ட் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து இருக்கும். 10th +2 பேட்டர்னில் தான் வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும். சரிங்களா? 100 கொஷின் இருக்கும், 200 மார்க்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அதுக்கான சிலபஸ் என்ன, உங்களுக்கான பேட்டர்ன் என்னென்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது நீங்கள் படித்தாவே போதும், இப்போ வெளியே இருந்து படிக்கவே தேவையில்லை. இதில் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய அப்ளை பண்ணுற வெப்சைட். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் மதராஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், அல்லது நீங்கள் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, அப்ளை பண்ணுற லிங்க்கும் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா?
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜாபுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கீழே வந்து லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th + 2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.